ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL எல்லாமே கிட்டத்தட்ட 5% கிராஷ் ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய 2 கம்பெனி மெர்ஜர் பண்ண போகிறாங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான 2 கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு IPO வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 45% இப்போதைக்கு டவுனில் இருக்குது. இன்னமும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனியை பற்றியும் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இன்னைக்கு 0.51% நெகட்டிவ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 133 புள்ளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் ஐடி செக்டார் தான். பேங்க் ஃப்ளாட்டாக இருக்குது. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% பாசிட்டிவ்ல இருக்குது. சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.5% இந்த மாதிரி தான் நெகட்டிவ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பார்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.30% நெகட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்னைக்கு ஐடி பிசி வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. அதை பற்றி அடுத்து பார்ப்போம். மிட் 150 கூட கிட்டத்தட்ட 0.5% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டிராஃபிக் கெய்னர்ஸில் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்காங்க, ஈச்சர் மோட்டார்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ட்ரெண்ட், ஐசிஐசி பேங்க் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, HCL டெக்னாலஜிஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு ஐடி செக்டார் கூட எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. பார்ப்போங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வீக்கெண்டு வேற. மேக்ஸிமம் வீக்கெண்டு எல்லாமே நம்ம மார்க்கெட் வந்து கீழே தான் கொண்டு போவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போனாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதோட ஹையில் இருந்து 30%லாம் சில்வர் வந்து கீழே வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. கோல்டும் அப்படி தான் நல்ல ஒரு ஹை போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆனாங்க. இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் எடுத்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதோட ஹையில் போய் வாங்கிட்டாங்க. ஹையில் வாங்கினவங்க எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட 30% டவுனில் இருப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போங்க. எப்போயுமே இது ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ் தான் ஹையா அப்போ நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய பேத்துக்கு வாங்கியிருப்பாங்க, வாங்கின அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். எப்படி பார்த்தாலுமே கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்கும். இப்போ சடனாக லாஸ்ட் ஒரு 1.5-2 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆனனால இப்போ பார்க்கலாங்க, இப்போதைக்கு கீழே தான் இருக்குது. மறுபடியும் ஏதாவது குளோபலாக ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து இருப்போம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா US கம்பெனி AI டூவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நேமு கிளவுட் கோவர்க். இந்த AI டூவில் லான்ச் பண்ணனால தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐடி கம்பெனி ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் யூஎஸில் இருக்கக்கூடிய நிறைய ஐடி கம்பெனி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ ஐடி கம்பெனியோட மெயினான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரிவ்யூ அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். அதுவும் இல்லாமல் இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனால தான் ஐடி கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒர்க்கை AI ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஐடி கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராமல் வந்து போகும். அதனால ஐடி கம்பெனிக்கு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும். அதனால நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே வந்து கீழே போயிருக்கு. இருந்தாலும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குது. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இவங்க ஒரு AI டூல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட் நியூஸாக எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே வந்தால் போயிட்டு இருக்கு. TCS இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5.5% நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் 5% நெகட்டிவ், HCL டெக்னாலஜிஸ் 3% வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க. நேற்று அசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% நெகட்டிவ் வந்து இருந்தாங்க. ஐடி பிசி கிட்டத்தட்ட 5.5% வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த ஐடி பிசி 18% வந்து நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த இண்டெக்ஸு இந்த ஐடி நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். பார்க்கலாங்க, இந்த நியூஸ் இன்னும் ரொம்ப பேடாக போக போக இந்த கம்பெனி ஸ்டாக்லாம் ரொம்ப கீழே வரும். நல்ல கீழே வந்துருச்சுன்னா அது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்பவும் சொல்கிறதா கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த செக்டாரில் AI வரனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸாக எடுத்துக்கிட்டு எல்லாமே கீழே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2000 .com பபுள் வந்து உடஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி ஸ்டாக்கோட ப்ரைஸும் ரொம்ப கிராஷ் ஆனாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் எப்படி 2000க்கு அப்புறம் இந்த ஐடி கம்பெனி எல்லாமே ரெக்கவர் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த கம்பெனி எல்லாமே மறுபடியும் இந்த ரெக்கவர் ஆவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். கீழே போகிற வரைக்கும் நமக்கு வந்து சந்தோஷம் தான். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நம்ம வந்து எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ETF கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் வந்து பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு 36 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 49 வரைக்கும் போணுச்சு. இப்போ நல்ல ஒரு டவுன் ஆகிட்டே இருக்காங்க. வேறு இந்த 36 ரூபா 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 2 டீ குடிக்கிற கணக்கு தான். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்மக்கிட்ட காசு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முதலீடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா
இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இன்னும் கீழே போக போக நமக்கு ஐடியில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அடுத்தது மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ். கரண்ட் பிரைஸ் 2423 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 7 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு தான், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி தான். இன்னைக்குள்ள யாராவது இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு கம்பெனி பாலிசி படி அதிகபட்சம் ஒரு 30 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிரும். 2025 கிட்டத்தட்ட 3 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 2026 பிப்ரவரியில் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. மேபி அடுத்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அண்ட் நவம்பரில் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதில் கையிலேருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கிறது அப்படியே ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். PFC அண்ட் RES லிமிடெட் இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆக போகிறதா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PFC தான் பேரண்ட் கம்பெனியாகவும் RES லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்சிடரியாகவும் வந்து இருக்குது. இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 கம்பெனியும் வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 கம்பெனி இந்த மெர்ஜர் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா PFC வந்து பார்த்தீங்கன்னா RES லிமிடெட் தான் வந்து சேர்த்துக்க போகிறாங்க. அப்போனா நமக்கு யார்ட்டெல்லாம் RES லிமிடெட் ஷேர் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் PFC ஷேரும் வரப்போகுது. பார்க்கலாங்க. அந்த ஃபுல் அப்டேட் இன்னும் வரல, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து ஃபுல் அப்டேட்டாக வந்து சொல்லவே இல்லை. ஆனால் மெர்ஜர் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாங்க. அது ஃபுல் டீட்டெயிலாக அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். இந்த 2 கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் வருஷத்துக்கு 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கனால நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். ரெண்டுமே அதில் கையில் இருந்து நல்ல லோ ப்ரைஸில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு இவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. IPO வந்ததுக்கப்புறம் IPO கெய்னிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கெயினில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே போனவங்க தான் கிட்டத்தட்ட 45% 50% இப்போதைக்கு நெகட்டிவ் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம் அப்படின்னு மருந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கு கீழே போகிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86%க்கு மேலே இப்போதைக்கு ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 88 இருந்துச்சு. போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜனவரி டிசம்பர்லேயும் அவங்கக்கிட்ட இருந்த ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட 2% ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதிகபட்சம் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75% தான் ஷேர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 88%க்கு மேலே ப்ரொமோட்டர்கிட்ட இவங்களோட ஷேர் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 75 குறைக்கணும். அதனால 2% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணாங்க. அப்போது இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 10% கிராஷ் ஆனது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்குள்ளே அடுத்த 2% ஷேரை நாங்கள் வந்து கம்மி பண்ணுவோம் அப்போ நம்ம சொல்லியிருந்தாங்க. அப்படி 2% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 9% ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் எப்போல்லாம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து கம்மி பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆகுது. இப்போதைக்கு மார்க்கெட் கேப் 75,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 30 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பே ரேஷியோ 14 இருக்குது. புக் வேல்யூ 25 ரூபா 40 பைசா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ROCE வந்து 9%க்கு மேலேயும், ROE 13%க்கு மேலேயும், ROIC கிட்டத்தட்ட 10%லையும், OPM 90%லையும் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 55 ரூபாயில் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 2க்கு கீழே இருக்குது. அதாவது 0.68 தான் வந்து இருக்குது. 1 கீழே தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 4.44 இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.62 வந்து இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 86.70வும், F8 வந்து பார்த்தீங்கன்னா 0.94 தான் வந்து இருக்குது. F வந்து 1 கூட வந்து கிடையாது. D8 வந்து பார்த்தீங்கன்னா 1.39 வந்து இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 10.92 இருக்குது. அதர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.04 வந்து இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை வந்து இன்னும் 2% மேபி இந்த மாதம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி யாராவது கையில் வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதம் வித்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எந்த ஒரு நியூஸும் வரல. இவங்க 2% அவங்க ஸ்டேக் வந்து கம்மி பண்ண மாதிரி மேபி அவங்க 2% அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே விற்றாங்க அப்படின்னா இன்னமும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போனுச்சுன்னா அதை அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு கம்பெனி வந்து கூட. HCL டெக்னாலஜிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் தான் இருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரண்ட் ப்ரைஸ் 1488 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த AI டூல் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் கூட எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா குவார்ட்டரும் வந்து டிவிடெண்ட் தருவாங்க. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 தடவை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே வந்து இருப்பாங்க.
சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த இஷ்யூனால இன்னும் ஒரு 500 ரூபாய், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பக்கத்தில் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் 1000 ரூபாய் போகுமா என்னன்னு தெரியல. மேபி அந்த இதுக்கு முன்னாடி உள்ள லோ அப்படிங்கிறது அந்த 1350 1300ல இருக்குது. அப்படி போனால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எல் டெக்னாலஜி சூப்பரான ஒரு கம்பெனி தான். இப்போ ஒரு கம்பெனி ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி வேறு ஒரு கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஏஐ டூலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாருக்கு வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணோம். அதனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரச்சனை கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் 894 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 559% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கும் அதில் ஹையில் இருந்து இப்போதைக்கு ரொம்ப லோ பிரைஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 900 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50% பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி தான். இவங்க எம்பெடட் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஏ அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனி தான், அதாவது மிட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஏஐ டூல் இஷ்யூனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ வந்தது. அதனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கீழே போயிட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் இவங்களோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு, யூஎஸ்ஏ அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. வேலேஷன் படி இப்போதைக்கு நல்ல வேலேஷன் தான் இருக்குது. மார்க்கெட் கேப் 24,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 32, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 24 இருக்குது. ROCE 40%, ROE 32%, ROIC 31%. ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 19.6% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 586 ரூபாயில் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.75 வந்து இருக்குது. 1க்கு கீழேயே இருக்குது பிஜி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தா கூட 0.16 இருக்குது. சேல்ஸ் growth 11%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 0.30% இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் growth வந்து அடி வாங்கியிருக்கு அந்த டேரிஃப் இஷ்யூனாலலாம். பார்ப்போங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனி தான், ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போதைக்கு ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம பொறுமையாக இருந்து அது ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட். கரண்ட் பிரைஸ் 3162 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹையை எல்லாமே உடச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,28,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 தொட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய் என்னமோ போணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3150 ரூபாய்க்கு மேலே வந்து போயிருக்காங்க. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 59 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 59 தான் வந்து இருக்குது. புக் வேல்யூ 128 ரூபாய். ROC 46%, ROE 36%, ROIC வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93% மேலே வந்து இருக்குது. OPM 61% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்ட் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 950 ரூபாய் வந்து இருக்காங்க. பிஇஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.84 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, இவங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட 24க்கு மேலே வந்து இருக்குது. சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான். லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 46 மடங்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 39%, ப்ராஃபிட் growth 65% மேலே வந்து இருக்குது. CAGR ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 117%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 117% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% மேலே வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து நல்ல ஒரு ஹையில் தான் இருக்குது. இருந்தாலுமே இவங்களோட growth அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனிங்க. அடுத்தது KPI கிரீன் எனர்ஜி லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜியில் இருக்காங்க, அதாவது சோலார் பவரில் வந்து இருக்காங்க. இவங்க விண்டு பவரில் இருக்காங்க. ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்டில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப், பில்டு, ஓனு, மேனேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரினியூவபிள் பவர் ஃபெசிலிட்டி ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்த கொடுத்தா போதும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அண்ட் விண்டு சோலார்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு லீஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. இல்லை நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே சோலார் பவர் பிளான்ட்லாம் இருக்குது, வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணித்தாங்கன்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தருவாங்க. இப்போதைக்கு ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்குது வேர்ல்டு வைடு. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து பார்த்தா கூட நல்ல ஒரு ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 415 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 600% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 6 மடங்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில். மார்க்கெட் கேப் 8182 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் 26 இருக்குது. ROC 17%, ROE 19%, ROIC 10% இருந்து இருக்குது. OPM 33% இருக்குது. இதுக்கு முன்னாடி 12% சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்காங்க. இங்கே இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 853 ரூபாயில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட இன்டென்சிக் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.20 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.96 வந்து இருக்காங்க.
சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் growth லாஸ் ஏஞ்சல்ஸில் 97%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 118% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் 129% வந்து அதிகமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 129% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்ட் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் முன்ன சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு மேலாம் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 415 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இதுக்கப்புறம் கிரீன் எனர்ஜியில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வேல்யூஷன் வந்து இருந்தாங்க. இப்போ அப்படியே வேல்யூஷன் கம்மியாகி நார்மலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதனால தாங்க ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூஷனில் இருக்கும்போது வாங்கக்கூடாது. நார்மலான வேல்யூஷன் வந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் வந்து பண்ணலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி வந்து கிராஷ் ஆகிட்டாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நெகட்டிவில் தான் இருக்கும். மேபி நாளைக்கு பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.